ஹலோ 12th ஸ்டூடெண்ட், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ் ஒரு ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பருக்காக தான் உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கு நீங்கள் நல்லா தரவு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 11லேருந்து 12 மதிப்பெண் நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம கொடுத்து இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் கன்ஃபார்ம் தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் போல் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஃபிசிக்ஸ் வரும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நார்மலாக கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் இருக்கும் 60 above எடுக்கிற போல் தான் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம் மட்டும் நல்லா தரவு பார்த்துங்க. நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டினில் 1 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 24 கட்டாய கொஸ்டின். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்பீட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, கொரோனா டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் ஃப்ளமிங் ரைட் அண்ட் ரூல் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா மீனிங் பை டோப்பிங் கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆஃப் போலரைட்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ 3 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆர்எல்சிலேருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வே ரெக்டிஃபயரும் டிரான்ஸ்ஃபார்மரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யங் டபுள் ஸ்லெட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லென்ஸ் மேக்கர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.